என்டிஎஸ்சி ஸ்டேஜ் 2 லெவல் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதே மாதிரி ஐஐடி ஃபவுண்டேஷன் ப்ராப்ளமும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃபிசிக்ஸில் ஒரு சம்மும் மேக்ஸில் ஒரு சம் பார்க்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஏ ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் அப்வர்ட் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் ஆஃப் அசென்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1 செகண்ட் then distance traveled by it during upward motion in last 1 second is dash. Take g value, acceleration due to gravity is 10 meter per second square. Options given, first option 5 meter, second option 10 meter, third option 4 meter, fourth option minus 5 meter கொடுத்திருக்காங்க. அடுத்து மேக்ஸ்ல क्वेश्चन பாத்தீங்கன்னா if alpha and beta are the roots of the equation 2x square minus 4x plus 1 is equal to 0, then the value of 1 by alpha plus 2 beta plus 1 by beta plus 2 alpha is equal to dash கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் சம் பண்ணிட்டு அடுத்து மேக்ஸ் சம் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போர்ட் வந்து சர்டன் இனிஷியல் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டைம் ஆஃப் அசென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேட்டர் தென் 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைம் ஆஃப் அசென்ட் வந்து கிரேட்டர் தென் 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா வந்து டைம் ஆஃப் அசென்ட் என்னது டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட், அது வந்து கிரேட்டர் தென் 1 செகண்ட். அப்போ வந்து என்ன ஆகுன்னா இப்படி போயிட்டு மேலே போயிட்டு இப்படி டவுன்வோர்டு வருது. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் டிராவல் டியூரிங் அப்வர்ட் மோஷன் இன் லாஸ்ட் 1 செகண்ட். பாருங்க, டிஸ்டன்ஸ் டிராவல் பை இட் டியூரிங் அப்வர்ட் மோஷன் இன் லாஸ்ட் 1 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல் இன் லாஸ்ட் 1 செகண்ட் அப்வர்ட் மோஷன் எடுத்தோம்னா நம்ம அப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது பாயிண்ட் ஏல ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்வர்ட் மோஷன்ல பி டு சி போறதுக்கு டைம் டேக்கன் வந்து 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா அட் மேக்ஸிமம் ஹைட்ல, அதாவது லாஸ்ட் 1 செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல் கேட்டிருக்காங்க. அப்போ பி டு சி என்றதா நமக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் லாஸ்ட் 1 செகண்ட் வருது. அப்படின்னா வந்து பாயிண்ட் சி என்றது மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி 0ன்னு வரும். இப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு பாடி ரீச் ஆனதுக்கு அப்புறம் டவுன்வர்ட் மோஷனுக்கு வரும். டவுன்வர்ட் மோஷன் வந்து சி டு திருப்பி அந்த பி பாயிண்ட்டுக்கே வருது. சி டு பி டவுன்வர்ட் மோஷன் வருது. டவுன்வர்ட் மோஷன்ல வரதுக்கு டைம் டேக்கன் ஃப்ரம் சி டு பியும் அப்வர்ட் போகும்போது பி டு சியும் டைம் டேக்கன் ஈக்குவலா இருந்திருக்கும். அப்படின்னா சி டு பி டிராவல் பண்றது டைம் டேக்கன் வந்து 1 செகண்ட் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் டிராவல் லாஸ்ட் 1 செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல் அப்வர்ட் மோஷன் அது ஈக்குவல் டு ஃப்ரீலி ஃபாலிங் பாடி கேஸ்ல டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வந்துருது. டைரக்டா கண்டுபிடிக்கணும்னா அவங்க இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல. அதனால நான் என்ன பண்றேன்னா distance traveled in last 1 second during upward motion that is equal to distance traveled in first 1 second freely falling body எடுத்துக்கலாம். அப்ப distance traveled b to c என்றது என்ன சொல்லுங்க, distance traveled in upward motion last 1 second is equal to distance traveled in freely falling body in downward motion first 1 second எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, s is equal to ut plus of at square அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0 வருது. டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து அந்த b to c கேக்குறாங்க. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 into t plus half into a வந்து 10 எடுத்துக்க சொன்னாங்க. acceleration due to gravity 10 into t வந்து 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 வரும். 10 2 கேன்சல் பண்ணா 5 வருது. சோ தட் நமக்கு என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா 5 மீட்டர். சோ டிஸ்டன்ஸ் டிராவல் டியூரிங் அப்வர்ட் மோஷன் இன் லாஸ்ட் 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஹென்ஸ் நமக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. மேக்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க நமக்கு, இங்க ஈக்குவேஷன் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 பாத்துங்க. அதாவது 2x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்பா அண்ட் பீட்டா ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா then find the value of 1 by alpha plus 2 beta plus 1 by beta plus 2 alpha equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முறை செக் பண்ணிக்கலாமா क्वेश्चन பாருங்க. 1 by alpha plus 2 beta plus 1 by beta plus 2 alpha equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இத சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு இந்த கொடுத்த ஈக்குவேஷனை நான் கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன் பாருங்கப்பா. எப்படி மாத்தி எழுதுறேன்னா இந்த ஈக்குவேஷனை 2 ல டிவைட் பண்றேன். 2 ல டிவைட் பண்ணா அப்ப என்ன வருது பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 1ன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எடுத்துக்கலாம்னா x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க
அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு 2ன்னு இருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் பிளேஸ்ல என்ன இருக்கு 1/2 இருக்கு. ஓகேங்களா? இங்க ரூட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, ரூட்ஸை வந்து நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா சொன்னாங்க. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது சம் ஆஃப் தி ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஆல்ஃபா இன்டு பீட்டா அது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 1/2 அப்படின்னு நமக்கு இது கம்பேர் பண்ணும்போது கிடைச்சிருக்கு. இப்போ இங்க 1/α பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 1/β பிளஸ் 2 ஆல்ஃபா தானே வேணும். இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, டினாமினேட்டர்ல ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா இன்ட்டு பீட்டா பிளஸ் 2 ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. நியூமரேட்டர்ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா பீட்டா பிளஸ் 2 ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா 3 ஆல்ஃபான்னு இருக்கு, பிளஸ் பீட்டா பிளஸ் 2 பீட்டா 3 பீட்டா அப்படின்னு வந்திருக்கு. டிவைடட் பை டினாமினேட்டர் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு போட்டுங்க. அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்கங்க. அடுத்து 2 பீட்டா இன்ட்டு பீட்டா 2 பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கங்க. அடுத்து 2 பீட்டா இன்ட்டு 2 ஆல்ஃபா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 4 பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நியூமரேட்டர் பாருங்க 3 காமன் எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வந்திருக்கு. டிவைடட் பை இங்க ஆல்ஃபா பீட்டா இங்க ஒரு 4 ஆல்ஃபா பீட்டா இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5 ஆல்ஃபா பீட்டான்னு வருது. இங்க 2 ஆல்ஃபா ஸ்கொயர் இங்க 2 பீட்டா ஸ்கொயர், அதுல இருந்து 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னா, அதாவது இந்த அவங்க கொடுத்ததை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்றோம்னா இங்க 5 ஆல்ஃபா பீட்டா இங்க பிளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கு. இது எப்படி எழுதுறோம் பாருங்க, நியூமரேட்டர் 3 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எழுதிட்டேன். டிவைட் பை டினாமினேட்டர் என்ன பண்றேன்னா இந்த 5 ஆல்ஃபா பீட்டா அப்படியே எழுதிட்டு பிளஸ் 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா நமக்கு, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும் இல்லையா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன எழுதலாம்னா நம்ம வந்து, அதாவது இந்த ஐடென்டிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, a plus b whole square is equal to a square plus b square plus 2ab இருக்கும் இல்லையா. இதுல இருந்து a square plus b square equal to a plus b square minus 2ab ன்னு கொண்டு வந்துடலாம்ல, அப்படி பண்றேன் நான். ஓகேங்களா? அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளேஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ 3 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நியூமரேட்டர் இருக்கு, டினாமினேட்டர்ல பாருங்க இந்த 5 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து இங்க இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வருது, மைனஸ் இந்த 2 இன்ட்டு 2 மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. கரெக்டுங்களா? இப்போ 5 ஆல்ஃபா பீட்டாவும் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டாவும் செப்பரேட் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டர் பாருங்க 3 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு இருக்கு, டினாமினேட்டர்ல 5 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வந்திருக்கு, பிளஸ் இங்க வந்து 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கரெக்டுங்களா? இப்படின்னு வந்திருக்கு. நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தெரியும், அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளவு சொல்லுங்கப்பா 2 டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எவ்வளவு சொல்லுங்க, அது 1/2 அப்படின்னு இருக்கும். அடுத்து பிளஸ்ன்னு போட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளவு வந்திருக்கு 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்து வந்து இந்த 3 இன்ட்டு 2 6ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல பாருங்க இங்க 1/2 இங்க 2 ஸ்கொயர் 4 4 பிளஸ் 2 8 இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் 1/2 பிளஸ் 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்சிஎம் எடுங்க. 6 டிவைட் பை 1 பிளஸ் 2 இன்ட்டு 8 என்ன வரும்னு சொல்லுங்க, 16 வரும். இந்த டிவைட் பை 2 மேலே போயிடும். ஸோ நியூமரேட்டர் என்ன வருது பாருங்க 12 வருது, டினாமினேட்டர் 1 பிளஸ் 16 வந்து 17 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 12/17 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க 12/17 வந்து கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு.